ஹே காய்ஸ், வெல்கம் டு மோனி மீடியா. இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ ஹாட் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரே நாளில் வேர்ல்டு லெவலில் ட்ரெண்டான மோனாலிசா போஸ்லே அப்படிங்கிறவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். யூபியில் நடந்த மகா கும்ப மேளால ஒரே ஒரு ஃபோட்டோ இவங்களோட மொத்த வாழ்க்கையை வந்து தலைகீழ மாற்றிடுச்சு. ஸோ அது என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவங்களோட சமூகமான நரிக்குறவர்களை பற்றி நான் இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களை சொல்கிறேன், கேளுங்க. இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் பகுதியில் வாழக்கூடிய நரிக்குறவர்கள் கிட்ட கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிலையா இல்லாம தன்னோட தொழிலுக்காக வேற வேற ஊர்களுக்கு செல்லக்கூடிய நாடோடி வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க என்னெல்லாம் தொழில் பண்றாங்க அப்படின்னா பாசி மணிகளை வந்து சொந்தமா செஞ்சு விற்கிறத வழக்கமா வச்சிருக்காங்க. இது வந்து பெண்கள் செய்யக்கூடிய வேலை. ஆண்கள் வந்து என்ன மாதிரியான வேலை செய்யறாங்க அப்படின்னா முயல், கீரி இது மாதிரியான உயிரினங்களை வேட்டையாடி அதை விற்பனை பண்றத தொழிலா செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க நிறைய பேர் படிப்பறிவு இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்க ஒரு இடத்துல நிலையா இல்லாம இருக்கிறது தான். இவங்க வாக்ரி பூலி அப்படிங்கிற ஒரு மொழியை தான் பேசுறாங்க. அதாவது ஹிந்தி, மராத்தி, தெலுங்கு இந்த 3 லாங்குவேஜும் பாத்தீங்கன்னா இதுல மிக்ஸ் ஆகி இருக்கும். இந்த மொழிக்கு பாத்தீங்கன்னா எழுத்து வடிவம் கிடையாது. இவங்க பெரும்பாலும் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டமா தான் வாழுவாங்க. இவங்களோட சொந்த வாழ்க்கை முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு திருமண கலாச்சாரத்தை தான் பின்பற்றாங்க. இவங்க 2 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க கூட்டத்தில இருந்து அவங்கள ஒதுக்கி வச்சிருவாங்களாம். அது மட்டும் இல்லாம இவங்க வேறு எந்த இனத்திலையுமே வந்து திருமணம் மாத்தி செஞ்சு வைக்கிறது இல்ல. தன்னோட இனத்தை சேர்ந்தவர்களை மட்டுமே திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இந்த இனத்தை சேர்ந்த ஆண்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எந்த பெண்களையும் கேலி கிண்டல் செய்யறத வந்து பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட திருமணத்துல பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் பெண்களுக்கு வரதட்சணை கொடுத்து பெண்ணை திருமணம் செஞ்சுட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்கள பத்தின இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் நீங்க அதிகமா இவங்கள பார்த்திருக்கவே முடியாது. கொரோனா டைம்ல வீட்டுக்குள்ள பாதுகாப்பா மாஸ்க்லாம் போட்டுட்டு சானிடைசர்லாம் யூஸ் பண்ணிட்டு சேஃபா இருந்தவங்க கூட பாத்தீங்கன்னா டெத் ஆகிட்டாங்க. ஆனா இவங்க இனத்துல இது மாதிரி ஒரு இழப்பு ஏற்படவே இல்லை. அது மட்டும் இல்லாம இவங்க பார்க்க சுத்தமில்லாத மாதிரி இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு எப்படி எந்த நோயுமே ஏற்படுறதில்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் இருக்கு. இவங்க இயற்கையோடு இணைந்து வாழ்றது தான் அதுல ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் செகண்டா பாத்தீங்கன்னா இவங்க நாட்டு மருத்துவமும் சித்த மருத்துவமும் இயற்கையிலே தெரிஞ்சு வச்சிட்டு இருக்காங்க. அதனால இவங்களுக்கு தேவையான மருந்துகளை இவங்களே ரெடி பண்ணிக்கிறாங்க. இவங்க பிரசவமும் பாத்தீங்கன்னா வீட்லயே தான் பாத்துக்கிறாங்க. ஆனா இப்ப இருக்கிற அரசாங்கத்தின் சில கட்டுப்பாடுகள் காரணமா இவங்க மருத்துவமனைக்கு போறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க குழந்தைங்களுக்கு வயிற்றுல பூச்சி வராம இருக்கிறதுக்காக வருஷத்துக்கு ஒரு முறை மூலிகை மருந்த குழந்தைங்களுக்கு தராங்க. இவங்க இனத்துல பெரும்பாலும் யாருமே நோய்வாய்ப்பட்டுலாம் இருக்கிறது இல்ல. வயது முதிர்வு காரணமா மட்டும்தான் இயற்கையான மரணம் இவங்களை நெருங்க முடியும். அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இவங்களுக்கு இருக்கு. இயற்கையாவே இவங்களோட ஸ்கின் அண்ட் ஹேர் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியா அழகா இருக்கும். இவங்களோட முக்கியமான கடவுளா சிவபெருமான் இருந்தாலும் இவங்க காளி, மாரியம்மன் தேவி இது மாதிரியான பெண் தெய்வங்களை தான் அதிகமா வழிபடுறாங்க. இவங்க தன்னோட தெய்வத்திற்கு எருமை மாடுகளை பலியிடுறத வழக்கமா வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குறவர் இனத்துல இருக்க ஒரு பெண்ணை முருகன் திருமணம் செஞ்சுக்கிட்ட மாதிரியான ஒரு கதையும் வழக்குல இருக்கு. இப்ப அரசாங்கம் இவங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்திருக்காங்க. இலவசமான வீடுகளை கட்டி கொடுத்திருக்காங்க. அண்ட் இப்ப எல்லா குழந்தைங்களுமே பாத்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் அரசாங்க வேலைக்கும் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களோட உணவு முறைகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இவங்க வந்து இறைச்சிகளை தான் அதிகமா உணவுல சேர்த்துக்கிறாங்க. இதுதான் இவங்களோட நடைமுறை வாழ்க்கை முறை. ஸோ இப்போ வீடியோக்குள்ள வந்துடலாம். இந்த கும்பமேளாங்கிறது நிறைய வகை இருக்கு. அதுல 2025 நடக்கிற இந்த மகா கும்பமேளாங்கிறது 144 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற கும்பமேளா அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்தியா ஃபுல்லா இருந்து 45 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் கலந்துட்டு புனித நீராடிட்டு கடவுளை வழிபட்டுட்டு போறாங்க. இந்த மகா கும்பமேளால இவங்களோட மாநிறம் மற்றும் வசீகரமான கண்களால ஈர்க்கப்பட்டு தனியா ரொம்ப அழகா தெரிஞ்சிருக்காங்க. இதனால சில யூடியூபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்கள வீடியோவா எடுத்து அதை சோசியல் மீடியால அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரே ஒரு வீடியோவால இன்னைக்கு இவங்க டாப் ட்ரெண்ட்ல இருக்காங்க. இவங்க என்னதான் ஒரே நாள்ல வேற லெவல்ல ட்ரெண்ட் ஆகி இருந்தாலும் இவங்களோட இயல்பான வாழ்க்கையை ரொம்பவே அதிகமா பாதிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா இவங்க சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆனதுனால இவங்க கூட செல்ஃபி எடுக்க நிறைய பேர் எல்லை மீறி இவங்க கிட்ட நடந்துட்டு இருந்திருக்காங்க. அதாவது நிறைய ஆண்கள் இவங்களை வலுக்கட்டாயமா கையை பிடிச்சி இழுக்கிறது, தோல் மேல கை போட்டு போட்டோ எடுக்க ட்ரை பண்றது இது மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இதனால இவங்க தொழில் பாதிச்சது மட்டும் இல்லாம மனதளவிலையும் இவங்க அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு 16 வயசு தான் ஆகுது. ஸோ லிட்ரலா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணோட ஏஜ்ல இருக்க இவங்களால இதை சமாளிக்க முடியல. அது மட்டும் இல்லாம இவங்க ரொம்ப எமோஷனல் ஆகி இந்த விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமா தன்னோட தலைமையில கையை வச்சு அதே இடத்துல உட்காந்து அழவே ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்க டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தங்கி இருக்கிற கூடாரத்துல பாதுகாப்பா அவங்கள தங்கி இருக்க வச்சுட்டு தன்னோட தொழிலை பார்க்க போயிருக்காங்க. ஆனா அந்த இடத்துலயும் இவங்களை நிம்மதியா விடாம சில ஜென்மங்கள் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஒரு 9 ஆண்கள் சேர்ந்துட்டு அந்த பெண் இருக்கக்கூடிய டென்ட்டுக்குள்ள
வீட்டுக்குள்ளேயே போயிட்டு போட்டோ எடுக்கிறதுக்காக கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இதை கேட்க போன அவங்க அண்ணாவையும் அவங்க அடிச்சிருக்காங்க. இதனால அந்த பொண்ணை பாதுகாக்க முடியாம சொந்த ஊருக்கே அவங்கள வந்து அனுப்பி வச்சிட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண பொண்ணுக்கு இந்த சமுதாயத்துல இந்த லட்சணத்துல தான் பாதுகாப்பு இருக்குன்றது ரொம்ப கேவலமான விஷயமா இருக்கு. ஒரு பொண்ணை தன் வீட்டு பொண்ணா யாரும் பார்க்க வேணாம், அட்லீஸ்ட் ஒரு பொண்ணா கூட அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இவ்வளோ கஷ்டங்களுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல ஜாக்பாட் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, பாலிவுட் ஃபில்ம் மேக்கரான சனோஜ் மிஸ்ரா அப்படிங்கிறவர் வந்து தன்னோட மூவில இவங்கள லீட் ரோல்ல ஆக்ட் பண்ண வைக்கிறதுக்காக ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி த டைரி ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அண்ட் ராம் கி ஜன்ம பூமி அப்படிங்கிற 2 மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வீடியோல நரிக்குறவர்களை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்க மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.